கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகா விவசாயி தாங்க இப்போ கஷ்டப்படுவான். அங்கே அவங்க ஜெயிக்க வேணாமா? உங்களுக்காக காவிரி திறந்து விட்டுட்டு அவன் தோப்பானா? நீங்கள் பழகணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அவனுக்கு? கடந்த 30 ஆண்டுகள்ல காவிரி நீருக்காக திமுக என்ன பண்ணதுங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது சார். இந்த 30 ஆண்டுகள்ல எத்தனை தடவை தமிழ்நாடு பஞ்சத்தில் அடிபட்டுச்சு? சோத்துக்கு லாட்டி அடிச்சு பக்கத்தில் பிச்சை எடுக்க போனாங்களா? 49ஆம் வருஷம் ஆரம்பிச்ச அந்த திமுகவை தாக்கித்தான் இன்னைக்கு நேற்று முளைச்ச காளானா இருக்கிற அந்த தாவேக்காவும் இப்போ ஏற்று பேச வேண்டியிருக்கு. அதான் திமுகவுடைய சக்தி. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக திட்டமிட்டு இந்த விஷயத்துல அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன நல்ல பேர் இருந்தது கட்டு போறதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தாவே ஒரு கோமாளின்னு சிரிக்கிற அளவுக்கு போயிடுது. இதுக்கு மேலே பேசினா ஜெயிலில் தேடிவிடுவாங்க. குருட்டு போன விட்டத்தில் தாவது கதையா அமித்ஷாவினுடைய தயவில் ஒரு சீஃப் மினிஸ்டராக உட்கார்ந்துருக்காரு. இன்னும் அவங்க தலைவர் விஜய்க்கு தான் முதலமைச்சரான விஷயமே தெரியாது. நீ முதலமைச்சராக இருக்கிற உன்னை மனுஷனா கூட மதிக்கலன்னு அவரே ஒத்துக்கிறாரு. எங்கள் தலைவர் மனுஷனா கூட மதிக்கல, நாயை விட கேவலமாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தான் மரியாதை இருக்குங்கிறாரு. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் அவ்வளோதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் மேகதாது பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க சூழல்ல தாவேக செல்லுன்னு என்ன சொல்லப்படுது? குறிப்பா சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இந்த காவிரி விவகாரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சேர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு கருத்தை சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்களா விஜய் அவர்களுக்கு? அவர்கள் பொழப்பு நடத்தணுங்க. விஜயும் சீஃப் மினிஸ்டருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க. இன்னும் மக்கள் விஜய் சீஃப் மினிஸ்டராகவே ஏற்றுக்கல. அவர் சீஃப் மினிஸ்டராக இதுவரையிலும் நடந்துக்கல. அசம்பிளிலையும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, ஒரு முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் எந்த ஒரு பண்பாட்டையும் ஒரு கண்ணியத்தையும் அவர் கடைப்பிடிச்ச மாதிரி தெரியல. இன்னும் மேடை பேச்சாளியாகவும் சினிமா நடிகராகவும் தான் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் பாவம் அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு பதவி வந்துருச்சு, அவர் பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. உங்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் தெரியாமல் முடிக்காதீங்க, எங்கள் விஜய் தான் முதலமைச்சர், மறந்துடாதீங்கன்னு சொல்லி அதை நினைவுபடுத்துறதுக்காக அவருக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை அவர் செய்கிறார். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை நீண்ட காலமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பல வருடமா அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கான முதற்கட்டம் எங்கே ஆரம்பிக்குது? அந்த காவிரி என்னைக்கு தொடங்குச்சோ அன்னைக்கே அந்த பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. சோழர் காலத்திலேயே நடந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்க தெரியும். சோழர் காலத்திலேயே அவங்க கண்ணம்பா கிருஷ்ணசாகர் தலைவர் டேம் கட்டத்துக்கு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த போது சோளம் படம் எடுத்துகிட்டு போனோம். படம் எடுத்துகிட்டு கிட்ட போகிறதுக்குள்ள அந்த அணை உடஞ்சி உளுந்து இதாகி போச்சு. அதனால் அதை நிறுத்தவே முடியல. வெள்ளக்காரர் காலத்தில் விஸ்வேஸ்வரையா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்தர் கானன் டாயல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஸ்டாண்டி அவர் கவர்னராக இருக்கும்போது தான் கிருஷ்ணராஜசாகருக்கு ஒரு டேம் கட்டுறதுக்கு இது பண்ணிச்சு. அன்னைக்கே காவிரி ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. அது காலாவதி ஆகிடுச்சுன்னு தான் இப்போ அவங்க போராடுறாங்க. அன்றைக்கி வெள்ளக்காரர்கிட்ட போட்டது இப்போ 50-60 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னும் அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க கர்நாடகா சொல்கிறது. இதில் என்னன்னா, நர்மதா நதி மராத்தியில் மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்குது. 2 ஸ்டேட்டை தாண்டி மத்திய பிரதேசெல்லாம் தாண்டி ஆந்திராவுக்குள்ளார வருது. ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க தண்ணி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. துங்கா ஒரு ரிவரு, பத்ரான்னு ஒரு ரிவரு, இது ரெண்டும் கர்நாடகாவில் ஆரம்பிக்குது. அது ஆந்திராவுக்கு வருது. எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்க ஆந்திராவுக்கு தண்ணி போகாமல். அதுதான் என் டி ராமராவ் காவிரி பிரச்சனை நம்ம தமிழ்நாடு ஆரம்பித்த போது என் டி ராமராவ் முதலமைச்சராக இருந்தபோது நமக்கு சப்போர்ட் பண்ணார். இந்த கர்நாடகாக்காரர்களுக்கு இதே வேலை கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்த போது அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் இப்போ பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் இங்கே இருக்கவங்க அவங்களே சொல்கிறாங்களே, அவன் சோத்தில் கை வச்சாதான், அவன் சேத்தில் கை வச்சாதான் நமக்கு சோத்தில் கை வைக்க முடியும்னு சொன்னார். அவர் இன்னொரு விவசாயி அழிச்சிட்டு நீ வாழ முடியாத, ஞாபகம் வச்சுக்கோன்னார்.
வைரமுத்து எழுதியிருக்கிற புத்தகமே அதுதான், தண்ணீர் தேசங்கிற புக்கே அதுதான். எதிர்காலத்தில் ஒரு 3வது உலகப்போர் ஒன்று வருதுன்னா அது தண்ணிக்காகத்தான் வரும், நதிநீர் பங்கீட்டில் தான் வரும். இப்போ வோல்கா ரிவர் இருக்குது, ரஷ்யாவில் தான் ஃபுல்லாக ஓடுது, அது மற்ற இடங்களையும் ஓடிட்டு இது பண்ணுது. அங்கே சில டேம் கட்டினாங்க. டேம் கட்டினதுடைய விளைவு என்னாச்சுன்னா செங்கடல்னு சொல்லுவோம், ரெட்சி. அந்த ரெட்சிக்கு போகிற தண்ணி, வால்காவிலிருந்து போகிற தண்ணி நின்று போச்சு, கடல் வற்றி போச்சு. இந்த கடல் வற்றி போனதுனால தான் அந்த இடத்துல இந்த தண்ணி இல்லாமல் போனதுனால தான் பூமி இப்படி அசைய ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல நிலப்போக்கு. அதனால தான் உங்களுக்கு சுனாமி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நதியினுடைய போக்கில் கை வச்சுன்னா உலகத்துக்கே ஆபத்துன்னாங்க. அது இவனுங்க இந்த கர்நாடகாரனுக்கு புரிஞ்சுக்கிறதுல அவனுங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் புலிகேசியை தோக்கடித்து அவனை அந்த வாதாபி நகரை வந்து மகேந்திர பல்லவ நரசிம்ம பல்லவன் எரிச்சிட்டு போனதுலேருந்து உண்டான விரோதம் அது. அதுலேருந்து இந்த காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேன் ரகலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு இதாகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா, பங்காரப்பா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இதே பிரச்சனை, தண்ணி கொடுக்க முடியாதுன்னாரு. அவர் இங்கிலீஷில் சொன்னார், அன்டில் காவேரி ஃபில்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ், ரொம்ப வழிந்தாலுடைய தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சாயந்தரம் 5 மணிக்கு சொல்கிறார். 6 மணிக்கு மழை பெய்யுது. அரை மணி நேரம் மழைனாலும் சாதாரண மழை இல்லை, பிச்சுக்கிட்டு நிற்கிது. அந்த கண்ணம்பாடி டேமை பார்த்துக்கிற அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, ரொம்ப வடிது சார், அணை உடைச்சிரும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாதுங்கிறார் நாடு. தண்ணி ரொம்பி கண்ணம்பாடி டேம் பக்கத்தில் இருந்த அந்த மாண்டியாங்கிற ஊர் பாதி முழுகி போச்சு. பாதி முழுகி மக்கள் சாக ஆரம்பிச்சாங்கன்னாலும் வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டார். ஏறத்தாழ அதே தான் இன்றைக்கி நடந்தது. முந்தா நாள் தான் சொல்கிறாரு, வராத பெங்களூருக்கு வராத அப்படின்னாரு. நேற்று தண்ணி பிச்சுக்கிட்டு நிற்கிது, வெள்ளம் வண்டிக்குது. இப்போ 12,000 அடி திறந்து விட வேண்டியதாக இருக்குது. அதுதான் காவேரி. ஆனால் இயற்கையை நீங்கள் வந்து கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. உங்கள் பேரம் பேத்தி உங்கள் இது காவேரின்னு ஒரு நதி இருக்கிறோடு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கர்நாடகாவிலேருந்து வர்ற அந்த 3 நதிகளுக்கு அது பொருந்தும். இப்போ தாவேக்கசில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக திட்டமிட்டு இந்த விஷயத்தில் வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன நல்ல பேர் இருந்தது கட்டு போகிறதுக்கு? எல்லாம் சிரிக்கிறாங்க, அவரை பார்த்தாவே ஒரு கோமாளின்னு சிரிக்கிற அளவுக்கு போயிடுது. இதுக்கு மேலே பேசினா ஜெயிலில் தேடிவிடுவாங்க. எதிர்த்து பேசுறதுக்குலாம் ஜெயிலில் தானே தெரிவிட்டு இருக்காரு. அவரை பதில் சொல்கிறதே இல்லையே. முதண்டியாக ஒரு 2-3 வார்த்தை பேசிக்கிட்டார், இப்போ அதுவும் போயிடுச்சு. என்னைக்கு இப்படி வச்சு தேட ஆரம்பித்தாரோ அன்னைக்கு இவரை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் ஒரு ஆள் இருக்காருன்னு. இதில் இவரை கேவலப்படுத்துறது வெளியில் இருந்த ஆள் வரணுமா? அவரே போகாதா? விஜய் தன் பேரை கெடுத்துக்கிறது விஜய் தான் காரணம், வேறையா? ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாரு கர்நாடகாவுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எதுனாலும் கலைஞர் பண்ணாருனாக்க அப்புறம் நீளத்துக்கு ஆட்சியில் இருக்கன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு பதிவு. இதுக்கு காரணம் திமுக தான், இதுக்கு காரணம் திமுகனா அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்னத்துக்கு ஆட்சிக்கு வந்த? அவங்கதான் தப்புன்னு சொல்லி தோக்கடிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் நீ இதை அதே வந்து கதையை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு, 50 நாள் ஆச்சு, இன்னும் அதே கதையை பேசிக்கிட்டு இருக்கிற. ஆக உனக்கு செய்ய தெரியல, என்னத்த பண்றதுன்னு பார்த்தா அவ தான் காரணம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக நீ லாயக்கில்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது. கலைஞர் பண்ண விஷயத்தை உன்னால சரிப்படுத்த முடியலையே, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு போயிட்டாரு. கலைஞர் துரோகமாக பண்ணியிருக்கட்டும். கலைஞர் ஆக என்ன ஒன்று புரியுது, 49ஆம் வருஷம் ஆரம்பிச்ச அந்த திமுகவை தாக்கித்தான் இன்னைக்கு நேற்று முளைச்ச காளானா இருக்கிற அந்த தாவேக்காவும் இப்போ ஏற்று பேச வேண்டியிருக்கு. அதான் திமுகவுடைய சக்தி. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, அனைத்து எம்பிக்களை சந்திச்சு பேசுறாரு. அவங்க வந்து காவிரியில தண்ணீர் திறந்து விடக்கூடாது, மேகதாது அணை கட்டியே ஆகணும்னு சொல்லி ஒத்த கருத்தோட செயல்படும் போது தமிழ்நாட்டில் ஏன் டிவிக்கே வந்து யாரும் எதிர்த்து பேசலையே? மேகதாதுல அணை கட்டணும்னு சொல்லி எந்த கட்சியாவது சொல்லுச்சா தமிழ்நாட்டில்? எல்லாரும் முதல்ல இதெல்லாம் கலைஞர் காலத்திலே எல்லாம் போட்டாச்சு. எம்ஜிஆர் தான் ஒரு தடவை பெங்களூருக்கே போய் பேசினார், பண்ருட்டி ராமச்சந்திரனோடு போய் பேசி ஒரு அளவுக்கு தண்ணி சரி பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த கர்நாடகா செழிப்பட்டு வராதுங்கிறதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா நதியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி அவர் கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான்.
அதே மாதிரி நம்மக்கிட்ட வீராணம் இருக்குதுங்க. வீராணம் ஏரியில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம எவ்வளவோ பண்ண முடியும். இன்னொன்று சொல்கிறேன், டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு போகுது. இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டர் சிப்ஸை வச்சுக்கிட்டு செடிகளுடைய வேரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதம், தண்ணி, எரு, உரம் எல்லாத்தையும் இழுத்து அப்படியே பயிரை விளைவிச்சு பலனை கொடுக்குது. இதை வந்து நான் அமெரிக்காவில் 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆகாயத்திலே செடிகள் தொங்குது, தென்னை மரம் தொங்குது, தேங்காய் காய்ச்சி இருக்குது. என்னன்னாக்கா அப்போ கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது அந்த காலத்தில். அந்த மாதிரி என்னமோ கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குதோ அதை வச்சு எல்லாம் பண்ணுறான்றாங்க. நிலமே தேவையில்லை, நீரே தேவையில்லைங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது உலகம். எப்படி இன்னைக்கு வந்து பெட்ரோல் இல்லை தேவைப்படாமல் போச்சோ, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 5 வருஷத்தில் பெட்ரோல் மக்களை இழுத்து போட வேண்டியதுதான். பெட்ரோல் தேவையில்லை, எல்லாம் எலக்ட்ரிக்கில் ஓட போகுது. எலக்ட்ரிக்கில் எல்லாம் ஓட ஆரம்பிச்சதுன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளுங்க வரல. ஏன்னா எல்லாமே பெட்ரோல் பேஸ்டு. இன்றைக்கி பெட்ரோல் பேஸ்டு இன்ஜினே இல்லை, எல்லாமே எலக்ட்ரிசிட்டிக்கு போயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டிக்கு போனதுக்கு பிறகு பெட்ரோலுடைய இது தேவை குறையும், முடிஞ்சு போச்சு. அந்த தேவை முடிஞ்சதுன்னா துபாயெல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பெட்ரோல் இது உற்பத்தி பண்ணுற நாடுகள்லாம் காலி ஆகிட்டோம். குடிச்சிக்கிறோம். அது இன்னும் 5 வருஷம் தான் வரும், நானே பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்ஸு, சூரிய வெளிச்சத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா இதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தண்ணியே தேவையில்லை, ஆனந்தமாக ஓட்டிட்டு போயிடலாம். அதான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகணும். எவ்வளோ நாளைக்கு ஆடுவோம். இதில் பாஜகவுடைய செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ பாஜகவோட அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டோட அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி ஜல்சக்தி துணை இணையமைச்சர் வந்து பேசுகிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க பாஜக அரசியலை? பாஜகவும் சேர்ந்து ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கடிக்கிறதுங்கிறது தான் உண்மை. கல்வியை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. நதிநீர் பங்கீட்டை வந்து ஏன் அவங்க கையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் சார்? அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தண்ணி அவங்க திறந்து விடலாம். இல்லை, இது மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நதிநீரை மாத்திரம் நீ எப்படி விட்டு வச்சிருக்கிற? கல்வியை எடுத்துக்கிற, இதையே விட்டு வச்சிருக்க. பிரச்சனை வரட்டும்னு யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரும் மதிக்கப்பட்டான். மாநில உரிமை பறிக்கப்படணும் சார், நதியை வந்து மத்திய அரசு. அதெல்லாம் அதான் மாநில உரிமை பறிக்கப்படணுங்கிறதுக்காக தானே செய்கிறது. அதான் மென்ட் டு பி அன் இன்சல்ட். உங்களை அவமானப்படுத்துறதுக்காக, மாநிலங்களுக்கு உரிமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். அப்படி இல்லைன்னாக்கா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரிகளை எவன் மதிப்பான்? கவர்னர் எவன் சட்டம் பண்ணுவான்? அதான் அதனால தான் தனக்கு தான் பொழப்பு சரியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த நதி நீரை வந்து கையில் எடுக்கவே இல்லை. அதில் வந்து திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க வாஜ்பாயோட கூட்டணியில் இருந்தபோது அந்த நதி நீர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த தீர்மானம் கொண்டிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து இவங்களை நம்பி இருந்தது. அன்றைக்கி தீர்மானம் கொண்டு வரல. இதெல்லாம் சிலத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதான் சொன்னேன், ஓல்காவில் பல இடங்களில் அணை கட்டினதுடைய விளைவு செங்கடல் வத்தி போச்சு. செங்கடல் வத்தி போனதுடைய விளைவு நம்ம அடிக்கடி சுனாமியில் பாதிக்கப்படுறோம், பூகம்பங்களால் பாதிக்கப்படுறோம். ஆனால் இயற்கையை நீங்கள் வந்து எதாவது பண்ண பார்த்தீங்கன்னா பம்பு தான், ஆபத்து எல்லாம் முடியும். கடந்த 30 ஆண்டுகளில் காவிரி நீருக்காக திமுக என்ன பண்ணதுங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 30 ஆண்டுகளில் எத்தனை தடவை தமிழ்நாடு பஞ்சத்தில் அடிபட்டுச்சு? சோத்துக்கு லாட்டி அடித்து பக்கத்தில் பிச்சை எடுக்க போனாங்களா? மாறா வடநாட்டினர் தான் எல்லாம் இங்கே வந்திருக்கு. இந்த கேள்விக்கு என்ன நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த தாவேக சில அவர் எழுப்புறதா கேட்டேன். அவர் தாவேக்காரர், அவருக்கு என்ன தெரியும்? குருட்டு போன விட்டத்தில் தாவத கதையா அமித்ஷாவினுடைய தயவில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு. இன்னும் அவங்க தலைவர் விஜய்க்கு தான் முதலமைச்சரான விஷயமே தெரியாது. அவர் பாட்டுக்கு எப்போ மூலம் உளறிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, முட்டை ஆம்லெட்டு, சிக்கன் 65 வச்சுக்கிட்டு இருக்காரு. இது அரசியல். ஏன்னா இப்போ இவர் கர்நாடகாவோட முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இருக்காரு. ஆனால் அவர் வந்து காங்கிரஸோடைய தலைமை சொல்றதை வந்து அதிகம் கேட்கறத விட தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதான் அதிகம் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ அதுவே உங்களுக்கு வெக்கமா இல்லை?
நீ முதலமைச்சராக இருக்கிற உன்னை மனுஷனாக கூட மதிக்கலன்னு அவரே ஒத்துக்கிறாரு. எங்கள் தலைவர் மனுஷனாக கூட மதிக்கல, நாயை விட கேவலமாக வச்சுருக்காங்க, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தான் மரியாதை இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் அவ்வளோதான். அதே காவிரி பிரச்சனை தீர்ப்பதற்காக காவிரி மேலாண்மை ஒன்று இருக்கு சார். ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நடுவர் மன்றம் ஒன்று தேவைன்னு சொல்லி எதிர்கட்சி ஒரு முன்மொழி வைக்கிறாங்க. ஒரு நடுவர் மன்றம் தேவைப்படுதா சார் புதுசாக நமக்கு? நடுவர் மன்றம் வச்சு அவங்க சட்டம் பண்ணலையே. நான் தான் சொல்றேன், அந்த நதிநீர் பங்கீட்டை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டாலுடைய மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 பேர் மிரட்டினாங்க. ஒரு தடவை வீரப்பன் சொன்னார், தண்ணி மாத்திரம் நீ விடலைன்னா கண்ணம்பாடி டேமில் வெடிகுண்டு வைப்பான்னாரு. திறந்து விட்டாங்க. அடுத்தபடி பிரபாகரன் கண்ணம்பாடி டேமில் வெடி வைப்பேன்னு பயந்து நடிக்கு போய் ஆர்மியெல்லாம் கொடுத்து வச்சாங்க. அவங்க 2 பேர் மிரட்ட போது தான் தண்ணி ஒழுங்காக வந்துருச்சு. அது இப்போ பாருங்க, இப்போ நேற்று சொன்னார், ராத்திரி மேலே இன்னைக்கு 12,000 அடி திறந்து விட்டாச்சு. அவ்வளோதான். தமிழ்நாட்டு உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்க போகிற சூழல் இருக்கு. இப்போ நதி நமக்கு தாமிரபரணி, வைகை, பெண்ணாறு, இது மாதிரி சில நதிகள் தாங்க தமிழ்நாட்டே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலே முடியுது. அடுத்த மாநிலத்திலிருந்து வர்ற எல்லா தண்ணிக்கும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலாறு நமக்கு வத்தி போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அடுத்தது காவேரி நிறுத்த முடியாது. ஒவ்வொரு தடவை அவங்க நிறுத்தும் போதெல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு வந்துடுது. ஆனால் காவிரி தன்னுடைய போக்கை கரெக்டாக வச்சிருக்குது. அந்த காலத்திலேயே அது காட்டாற்று வெள்ளம், அதை தாங்க முடியாத வெள்ளங்கிறதால தான் கரிகாலம் கரையை கட்டணும், கல்லணை கட்டுற அளவுக்கு அந்த நதியினுடைய வேகம் இருந்தது. இதுக்கு அது மழையை நம்பி இருக்கிற ஆறு. வட இந்திய நதிகள், கங்கை நதி போல, சிந்த நதி போல பனி உருகி அப்பப்போ தண்ணி வர்ற நதி இல்லது. மழையை நம்பி இருக்கிறது. அந்த மழை தான் நம்மளை காப்பாற்றுது. இதில் என்னன்னா, காவிரி குடகுல ஆரம்பிக்குது, கேரளாவிலேருந்து உபநதிகள் சேருது, எல்லாம் சேர்ந்து தான் காவேரி தமிழ்நாட்டுக்கு வருது. பாண்டிச்சேரி, கேரளா, மணிப்பூர், மலபார் இதெல்லாம் சேர்ந்தது தான் காவிரி. கர்நாடகா மாத்திரம் இல்லை. அதனால தான் இதில் எல்லாருக்கும் சேர்ந்த பிரச்சனை தான். பாண்டிச்சேரி முதலமைச்சர் இதில் போராடணும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வரல, அந்த தண்ணி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பெங்களூருங்கிறது ஒரு டெட் சிட்டி, தண்ணி இல்லாத ஊர். பாறை 2 அடி தோண்டிங்கன்னா பாறை வந்துடும், தண்ணி எடுக்க முடியாது. முழுக்க குடி தண்ணீர், குளிக்கிறதுக்கு, குடி கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே காவேரி தண்ணி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. காவேரி தண்ணி இல்லைன்னா அவங்க பெங்களூர் காலி. அதில் தான் இப்போ அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த மேகதாது அணையை கட்டணுன்றாங்க. அணையை கட்டுறது பிரச்சனை தேக்கி வச்சிங்கன்னா அந்த அணையை ரொம்ப நீங்கள் தரம் தான் விடணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இன்னைக்கு நேரத்தில் காவேரி தொடங்கின காலத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ காங்கிரஸ் கூட்டணி தலைமையில தான் தாவேக ஆட்சி அமைச்சிருக்கு சார். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்யுது. ஏன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி இருக்கோ விமர்சிச்சு விஜயால பேச முடியும்? கர்நாடகா காங்கிரஸ், கர்நாடகா விவசாயி தாங்க இப்போ கஷ்டப்படுவான். அங்கே அவங்க ஜெயிக்க வேணாமா? உங்களுக்காக காவிரி திறந்து விட்டுட்டு அவன் தோற்பானா? நீங்கள் பழகணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அவனுக்கு? ஒரு காலத்தில் நெய்வேலியிலேருந்து மின்சாரம் அவங்களுக்கு போச்சு. அதனால் காவிரி தண்ணி நிறுத்தினா மின்சாரம் கொடுக்க மாட்டேன்னு பாரதி ராஜா தலைமையில் ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. அப்புறம் அடங்குனாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் போராடி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நேற்று இல்லை, 1300 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பல நாடுகளுக்கு மத்தியில் ஓடுற எந்த நதிக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி ரைன் இருக்குது, டான்யூப் இருக்குது, இது மாதிரி யூப்ரட்டிஸ், டைக்ரைஸ், இந்த மாதிரி சில நதிகள்லாம் இருக்குது. ஏறத்தாழ 10 நாடுகளை கிராஸ் பண்ணி ஓடுது. அங்கெல்லாம் பனி உருகி ஓடுறதுனால அவங்களால தண்ணியை தடுக்க முடியாது. அவங்க வேணுங்கிற தண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அங்கேயும் அந்த தண்ணி பிரச்சனை வருங்கிறதான் வைரமுத்து எழுதுன புத்தகத்தினுடைய சாராம்சம். 3வது வளர்வு தான் இந்த நதி நீர் பங்கீட்டில் தான் வரும் அப்படின்னு எழுதுறாரு. பல நாடுகளுக்கு மத்தியில் தகராறு வரும் அப்படி. இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு சார். அந்த ஆணையம் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடுங்க, 3500 கண்ணாடி திறந்து விடுங்கன்னு சொல்லி ஆணை போடப்படுது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் வருது. ஆனால் எந்த தீர்ப்புமே மதிக்காத ஒரு போக்கு காங்கிரஸ் இருக்கு. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணலாம். மத்திய உச்சநீதிமன்றம் அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உத்தரவு போடலாம்.
அதை எப்படி போடுவாங்க? இது ஒரு பிரச்சனை. அதே பிரச்சனை தான் துங்கா நதிக்கு இருக்குது, பத்ரா நதிக்கு இருக்குது, துங்கபத்ரா நதிக்கும் இருக்குது. ஸோ எத்தனை நதிக்கு அவங்க வந்து கர்நாடகா மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? கர்நாடகாவிலிருந்து தண்ணி வர்றதுங்கிறது பிரச்சனை தான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாற்று சார் அதுக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால இந்த தண்ணியை பயன்படுத்தவும் முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் கண்ணம்பாடி டேம் கிட்ட போய் பாருங்க, வெறும் பாறாங்கல், சுற்றி பாறாங்கல். தண்ணி ஒன்றும் விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்த முடியாதுங்க. மாண்டியாங்கிற ஒரு ஊரில் தான் அதை அவங்க பயன்படுத்த முடியும். அது வரலும் அந்த தண்ணி பாறைகள் வழியாக தான் வருது. உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு சீரா வந்து ஒகேனக்கல் தாண்டி மேட்டூர் கிட்ட வரும்போது தான் அது சமவெளிக்கே வருது. ஓகே, அது வரலும் பாறையும் கீரையும் நிறைஞ்ச இடம், எங்கேயுமே பயிர் பண்ண முடியாது. மேட்டூர் தருமபுரி வழியாக தான் அங்கே வருது ஒகேனக்கல் காவேரி. தருமபுரி என்ன செழிப்பாக இருக்குது? வறண்ட மாநிலம், வறண்ட மாநிலம், வறண்ட மாவட்டம். ஆமாம், தஞ்சாவூருக்கு இருக்க வேண்டிய அத்தனை வசதி அதுக்கு இருக்குன்னு காவேரி பாசனத்தை ஏன்னா அங்கே பயன்படுத்த முடியாது. பாறாங்கல் பூமி, பெங்களூருக்கு அடுத்த ஊர். ஒசூரில் நீங்கள் ஒன்றும் பயிர் விளைவிக்க முடியாது. பாறாங்கல் நிறைஞ்ச பூமி பயிர். தஞ்சாவூர்கிட்ட தான் அது வந்து உருப்படியாக வருது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்திலே ஒரு சொட்டு தண்ணி கூட பாக்கி இல்லாமல் பயன்படுத்தப்படுகிற ஒரே நதி உலகத்தில் காவிரி. அதுவுமே வந்து வேஸ்ட்டாக கடலில் கலக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த காலம். அது கடலில், அதை தான் நான் சொல்கிறேன். ஓல்கா நதி அப்படி தான் நிறுத்தினாங்க. அநியாயமாக கடலில் கலக்குதுன்னு நிறுத்தினாங்க. செங்கடல் வற்றி போச்சு. செங்கடல் வற்றி போடுறதுனுடைய விளைவு தான் பூமி அப்பப்போ அசைய ஆரம்பிக்குது. பூகம்பம் வரத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயன்படுத்த நன்றி சார்.